விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் காய்கறி பயிர்களாக இருக்கட்டும், பூவகை பயிர்களாக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% மேலே சேதத்தை விளைவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாறு உறிஞ்சு பூச்சிகள். இந்த சாறு உறிஞ்சு பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பயிர்கள், தக்காளியாக இருக்கட்டும், மிளகாயாக இருக்கட்டும், கத்திரியாக இருக்கட்டும், அதாவது சாமந்தியாக இருக்கட்டும், ரோஸாக இருக்கட்டும், மல்லிப்பூ, எல்லா வகையான பயிர்களும் நடவு செஞ்சு பார்த்தீங்கன்னா 25 நாள் தான் செடி வந்து பிடிச்சி வளர ஆரம்பிக்கும். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சு பூச்சியோட தாக்கம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு இப்போ வர கிளைமேட்ல. இதுல சாறு உறிஞ்சு பூச்சியில் இதெல்லாம் வந்து சொல்லலாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ், அதாவது வால்பென்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏபிஎஸ் வந்து அசினின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒயிட் பிளே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைட்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சி குரூப்ல வந்து சேரும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். இந்த சாறு உறிஞ்சி குச்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அக்ரோ லைஃப் லிமிடெட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரான்ஃபன் என்ற மருந்து கொடுத்திருந்தாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் ஆகி விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அது அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து பெஸ்ட் மேன் என்ற மல்டி இன்செக்டிசைடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெஸ்ட் மேன் இன்செக்டிசைட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா 7%. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜென்ட் யூஸ் பண்ணியிருப்போம், மகாவீர் யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா 5% தான் இருக்கும். அதோட 2% வந்து கூடுதலாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டல் கம்பல் வந்து அபாமெட்டின் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது லீப் மைனருக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே வந்து அபாமெட்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மில்லி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீப்பனு டைச் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது டாலிபென் வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து ஈசி பர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா டாலிபென் வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்து எஸ்சி பர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி பர்மேஷன் கொடுக்கும்போது நம்ம பயிர்களுக்கு வந்து பயன்படுத்தும் போது பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேமேஜ் வந்து விளைவிக்காது, அதாவது கிராச்சஸ் வந்து எதுவுமே ஏற்படுத்தாது. இந்த பெஸ்ட் மேன் இன்செக்டிசைடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்த வரைக்கும் எந்தெந்த பூச்சிக்கெல்லாம் நல்லா கிடைச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸுக்கு, ஏபிஎட்ஸுக்கு, ஜாசியர்ஸுக்கு, ஒயிட் பிளைக்கு, மைட்ஸுக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் நல்லாவே கிடைச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லி அளவு வந்து யூஸ் பண்ணால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கிளைமேட்லையும் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லா வகையான பயிர்களுக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் எந்த வகையான ஸ்டேஜில் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இந்த பெஸ்ட் மேன்ற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இப்போ வந்து லான்ச் பண்ணாங்க. இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. இந்த மருந்து வந்து கிடைச்சிருந்தா உங்களோட பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சு பூச்சி இருந்தால் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற விவசாயம் சம்பந்தமான சுவாரஸ்யமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.